எல்லோருக்கும் வணக்கம். அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். நீட் சம்பந்தமாக டெல்லியில் ஜனதா கட்சி சார்பாக கரப்பான் பூச்சி அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் பார்லிமெண்ட்டை முற்றுகையிடணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. நீட் சம்பந்தமாக இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான அவசியம் என்னவா இருக்குங்கிறது கவர்மெண்ட் ஏன் முன்கூட்டியே இதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல. ஒரு துறை சார்ந்த நிறைய பேருக்கு இதோட விஷயம் என்னங்கிறதுல கூட கன்ஃபியூஷன் இருக்கு. நீட்டை எதிர்க்கிறாங்களா, நீட்ல நடந்த முறைகேடுக்கு எதிராக எதிர்க்கிறாங்களாங்கிறது கூட கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. எல்லாரும் நீட் எதிர்க்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீட்டை எதிர்க்க கூடாது. நீட்டு நிறைய பேருக்கு சாதகமானது. நடுத்தர வர்க்கத்திலையும் வறுமை கூட்டு கீழ் இருக்கவங்களுக்கும் ஒரு சராசரி மனிதர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீட் ரொம்ப முக்கியமானதுங்கிற பதிவு ஆல்ரெடி நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இதில் கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் தாமதமாக முடிவெடுத்தது தான் காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்குறது இதுக்கான ரிஃபார்ம்ஸ் கேட்குறாங்க. பேப்பர் லீக் ஆனதுக்கு இது துறை சார்ந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு துறை சார்ந்தவர்கள் அவர் மீது தவறு இருக்கோ இல்லையோ ஒரு அலிகேஷன் இந்த அளவு கிரியேட் ஆகும்போது அதுக்கு தார்மீக அடிப்படையில் நம்ம மேலே தவறு இருக்கோ இல்லையோ பொறுப்பேற்று தன் பதவியை முன்கூட்டியே ராஜினாமா செய்தால் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக மத்திய அரசு தனக்கான பணியை இது குறித்து எவ்வளவு விக்ரஸாக இதை ட்ரீட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை, அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு அலிகேஷன் நடக்குது அப்படின்னா அது சார்ந்து எவ்வளவு சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இதோட நிலை குறித்து நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு கூட சொல்கிறாங்க. பட் அவர் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்கிறாரு. நேரில் போய் அவரோட பங்களிப்பை கொடுக்கலங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இதாக கூட இருக்கலாம். இந்த மீன் டைம் நீட்டில் டிஎன்பிசியில் எந்த கொஸ்டின் பேப்பர் எந்த ஒரு எக்ஸாம் சம்பந்தமான ஒரு முறைகேடாக இருந்தாலும் அதை நாட் ஓன்லி நீட் எனி ஆல் எக்ஸாமுக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான அதோட முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான விதிமுறைகளை கடுமைப்படுத்தணும். அதற்கான அவங்களுக்கான தண்டனைகளும் கடுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது இது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, மகிழ்ச்சி.